பார்த்து கொண்டிருப்பது ஜிடிவியின் சபாஷ் சரியான போட்டி. இந்த வார தலைப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பாரமாக இருக்குதா இல்லை ஒரு பாகியமாக இருக்குதா அப்படின்னு தான் நம்ம இந்த வார தலைப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதே போலவே நம்ம நிறைய நேர்கள்லாம் நம்மளோட நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அத்தனை பேருமே சொல்லியிருந்திருக்காங்க, பெற்றோர்கள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கவே முடியாது, அது ஒரு பெரிய ஒரு பாகியம்தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய காரணத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிற நேரம் வந்தாச்சு. ரொம்ப நேரமாக ஒரு நேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பேசலாம். ஹலோ, வணக்கம். 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 எங்கேருந்து யார் பேசுகிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீ, எங்கேருந்து பேசுகிறீங்க ஸ்ரீ? லண்டன்லேருந்து பேசுகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நலமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய்ஸ்லாம் ரொம்ப டல்லா இருக்கே, ஏன் என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இப்பதான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்க கலக்கில இருக்கா? சரி, ஓகே. என்ன நம்ம பயங்கரமா ஸ்பெஷலா இன்னைக்கு சமைச்சிருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை நல்லா அழகான மரக்கறி எல்லாம் வச்சு 3 கறி தான். சரி, பரவாயில்ல. என்ன ரொம்ப சோகமா சொல்றீங்களா இல்ல ஹாப்பியா சொல்றீங்களா? 3 கறி தானே? ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீதரன். சரி, இந்த வார தலைப்பை நீங்க பார்த்திருப்பீங்க, இளைய சமுதாயத்திற்கு பெற்றோர்கள் பாரமா இல்ல பாக்கியமா அப்படின்னு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நீங்க 100% பாக்கியம் மட்டும் சொல்லலாம். 100% பாக்கியம். ஓகே, என்ன காரணத்துக்கான உங்களுக்கு எப்படி உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமா அமைச்சாங்க, அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு பாக்கியம் இருந்தது, தாய் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி. தாய் தந்து வழிநாட்டத்தில் இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி வளர்க்கறது, பழக்க வழக்கங்கள், தந்தை எப்படி கதைக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும் சாய்ச்சி. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய முதல் நீங்களை உங்களை உருவாக்குனதே, உங்களை முழுக்க உங்களை எப்படி எல்லாம் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தது ஒரு தாய் தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? தாயும் தந்தையும். ஓகே, என்ன சொல்றீங்க? தாயின் வழிநடத்தல வாழுது, தாயோட வழி நடத்தோட தான் நீங்க வாழ்றீங்க. சரி, ஓகே. உங்களுடைய பிள்ளை, உங்க அம்மா இருக்காங்களா இன்னும்? அம்மா இருக்காங்க. சரி, ஓகே. உங்க அம்மா உங்க பிள்ளைங்களோட இருக்காங்களா இல்ல கொஞ்சம் எங்கேயாச்சும் வேற நாட்டுல இருக்காங்களா? ஊர்ல இருக்காங்க. சரி, போய் பாப்பீங்களா அடிக்கடி? நான் அம்மா பார்த்து 20 வருடம். 20 வருடம் ஆயிருச்சா? ஏன் போய் பார்க்கல? எங்களுக்கு நம்ம பாஸ்போர்ட் கிடைக்கும். சரி, அப்ப உங்களுடைய பிள்ளைங்கள் யாருமே பார்க்கல இல்லையா? பார்க்க போறா. சரி, ஓகே. கண்டிப்பா நீங்க நிச்சயமாக போய் உங்க தாயை பார்க்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமா அவங்க அமைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்காண்டி இன்னும் தவம் இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். சரி, ரொம்ப நன்றி ஸ்ரீதர். இந்த நிகழ்ச்சியில நீங்க தொடர்ந்து என்ன சொன்னீங்க? ஒரு வரிகள் எழுதினா அது பாய்த்துக்காடு. கண்டிப்பா சொல்லுங்க. அன்பின் உணர்வை ஊட்டினார், ஆர்வத்தின் உறுதுணையாய் இருந்தீர்கள், இல்லறத்தின் சேவனாய் இருந்தீர்கள், தந்தையார் கொள்ளுங்கள், இறைவனின் வழிபட வழிபால் உண்மையின் உயிராய் இருந்தீர்கள், ஒளியின் விளக்காய் இருந்தீர்கள். எங்கே எனது அப்பா என்று என் மனம் தவறுகின்றது. எனது அப்பாவின் மரணத்தையொட்டி என் கவிதையை போல சொல்கின்றேன். ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு ஸ்ரீதரன். ஆனா கொஞ்சம் சில வரிகள் எனக்கு ஒழுங்கா கேட்கல, ரொம்ப மெதுவா பேசினால. நிச்சயமாக உங்க கவிதை எல்லாருக்குமே ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கலந்து கொண்டு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கூட அந்த லக்கி வினரா கூட இருக்கலாம். ஓகேயா? ஓகே, நன்றி, வணக்கம். சரி நேயர்களே, இப்போ லண்டன்ல இருந்து ஸ்ரீதரன் கால் பண்ணி பேசினாங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க, தாயை சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க ஒரு மந்திரம் இல்லைன்னு ரொம்ப அழகான ஒரு 2 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி வெளியே ஒருத்தவங்களோட பேசணும், எப்படி நம்ம பழகணும், நம்ம நம்மளை முழுக்க உறுதுணையாக நம்மளோட இருந்து நம்மளை வளர்த்து நம்மளை விட்டது நம்மளுடைய தாயும் நம்ம தவப்பணும். ஸோ அப்படி இருக்கிறவங்கள நம்ம எப்படி ஒரு பாரமாக நம்ம நினைக்கலான்னு சொல்லி நம்ம அழகா ஸ்ரீதரன் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க. அந்த நேர்கிட்ட நம்ம போகிறதுக்கு படி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பெற்றோர்கள் ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த காலத்துல நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களோட வளர்ந்தாங்க. அப்படி ஏன்னு சொன்னா,
நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய நிறைய கோயில்ல வந்து என்னென்னத்துக்காண்டி நம்ம கொண்டாடுறோம் நம்மளுக்கு தெரியாது. சில பேர் வந்து லைக் என்னத்துக்கு கொண்டாடுறோம்னு தெரியல, ஓகே பொங்கல் வந்து தீபாவளி அப்படின்னு கொண்டாடிடுறாங்க. ஆனா வந்து இதே நம்மளுடைய வீட்டுல வந்து ஒரு வயதுக்கு மூற்ற ஒரு பெரியோர்கள் இருக்கும்போது உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க, பொங்கல் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்னா அப்படின்னு சொல்லி அதுக்கு முழுக்க ஒரு கதையை சொல்லிடுறாங்க. அதே போல தீபாவளி எதுக்கு நம்ம கொண்டாடுறோம்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கதையை சொல்லி நம்ம அழகா வந்து நம்மளுடைய பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறாங்க. ஸோ அடுத்த இருக்கிற தலைமுறைக்கும் வந்து நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய நம்ம கொண்டாடுற அத்தனை இதுவுமே ரொம்ப அழகா நம்மளுடைய பெரியோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு நேயர் லைன்ல இருக்காங்க. அந்த நேயர் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நலமா இருக்கிறேன்மா, நன்றிமா. உங்க டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைங்க, நான் பேசுறது எனக்கே கேக்குது. ஓகேயா? இப்ப சரியா? ஓகே ஓகே, இப்போ ஓகேமா இருக்கு. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா. மாறி மாறி இப்படியே கேட்டு நிகழ்ச்சி எல்லாம் முடிய போகுது. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க வேற என்னன்னா, நான் போன கிழமை இங்க இல்ல, ஒரு வீட்டை போடா போல அங்க இருந்து பார்த்தேன். அதுல எனக்கு இந்த லைன் அவைக்கு சரி வராதாம் அங்க இருந்து எடுக்கிறதுக்கு. அதான் மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து மழை பின்ன டக்குன்னு லைன் எடுத்து பார்த்தேன், இப்பதான் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் யோசிச்சுட்டேன், எங்க தேவியம்மா காணும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மறக்காம போன் அடிப்பாங்களே, எங்க காணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல. சரி, நீங்களே வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உங்க பிள்ளைங்களுக்கு. உங்க பொண்ணுக்கு வேற இப்ப குழந்தை பிறந்தது, நீங்க போய் பார்த்தேன் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? சரி, ஓகே. மகனுக்கு சொன்னீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைங்கள் வந்து உங்களை எப்படி நினைக்கிறாங்க? ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பெத்த அம்மா என்ன நல்ல வடிவா பார்த்தவா, சீராட்டி பாராட்டி. எனக்கு 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 6 பிள்ளையும் நல்ல வடிவா பிள்ளை பிறந்ததெல்லாம் பார்த்து நல்லா சீராக்கி என்ன பார்த்த படியாத்தான். அந்த தைரியத்துலதான் நான் இப்பவும் எனக்கு இப்ப 62 வயது இருக்கிறேன். அம்மா பார்த்த அதே மாதிரிதான் எந்த பிள்ளைகளையும் நான் பார்க்கணுமாண்டு எல்லா பிள்ளைகளையும் ஒரு பிள்ளைக்கு எல்லா பிள்ளைகளையும் பிள்ளை பெற்று ஆத்தனா. இப்ப லண்டன்ல இருக்கிற ஒரு மொத்தமாவாக 2 டியூன்ஸ், அந்த பிள்ளை வந்ததுக்கு நான் 2 வருஷ காலம் அங்கதான் வந்து போய் அவ பார்த்தது தெரியும். அடிக்கடி நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தாய் பிள்ளைகளுக்கு இருக்கிறது எவ்வளவோ உதவி. இப்பவும் அம்மா நீங்களும் தனியா இருக்கிறீங்க, எங்களுக்கு வந்தா நல்ல உதவி வந்தால் எங்களுக்கு எவ்வளவு நல்லதுண்டு. இப்போ ஒரு தாய், ஒரு வயது போன தாய் வீட்டுல இருக்கேக்கல. எங்களுடைய அம்மா எல்லாம் வீட்டை இருப்பா வாசல்ல, நாங்களெல்லாம் எங்கட வீடு கொஞ்சம் தள்ளி, அம்மா வீடு இங்க, எங்கட தங்கச்சி தோட்டத்துக்கு வந்துடுவா பின்னேரத்துல. அப்ப எங்களுடைய அம்மா வீட்டை இருந்து வழிய பார்த்து நாங்கள் அம்மா தங்கச்சி நாங்கள் வார டைமுக்கு தண்ணி எல்லாம் வச்சு தானும் குடிச்சிட்டு நல்ல வடிவா தண்ணிய கொதிக்க வச்சுட்டு உடுப்புகள் எடுத்து வச்சு மடிச்சு வச்சு மழை விறகுகள் ஓலிகள் எல்லாம் பொறுக்கி வச்சு நல்ல மாதிரி புட்டு குடுத்து அவிச்சு வைப்பா. அப்படி வயது செண்டு இருந்தால் எங்களுக்கு எவ்வளவோ நல்ல உதவி. என்னுடைய அம்மாவை நான் மறக்க இல்லாத. நேற்றைக்கு சித்திர பருவத்துக்கு தாய் இல்லாத ஆக்கள் விதரம் பிடிக்கிறது. அப்ப நான் அதுக்கு விதரம் பிடிச்சு பக்கத்துல கோயில்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு சரியான துக்கம் மாதிரி. அம்மா இருந்தால் எங்களுக்கு எவ்வளவோ அறிவுரைகள் இதெல்லாம் சொல்லுவா. என்ன ரஜினி பாக்குறாள், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு சொல்லி அந்த பாட்டு பாடி அவ தூக்கி எல்லாம் செய்ய எங்களுக்கு அதை பார்த்து கேட்க புல்லரிக்கும். அதே மாதிரிதான் அதேதான் அந்த படத்தை பத்தி தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பேரப்பிள்ளை சொல்லுவா, லண்டன்ல இருக்கிற ஒரு மகளின் பேரப்பிள்ளை சொல்லுவா, தந்தை அம்மாவை விட நீங்கள் என்ன பெற்றிருக்கலாம் அம்மம்மா, எனக்கு நீங்கள் தான் அம்மா, எனக்கு உங்கள சரியான விருப்பம் என்று கரைச்சு கொண்டே இருப்பார் எல்லாரும் தான். அதே மாதிரி நான் நல்ல அறிவுரைகளை நான் அவாக்கு 1.5 வயதுல இங்க வந்தேன் நான் ஜெர்மனிக்கு. அவாக்கு இப்ப 13 வயது 14 நடக்க போகுது. அவாக்கு வந்த உடனே அவாக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து எல்லாம் சொல்லி அவ எல்லாம் நல்லா தமிழ் கதைப்பா. அதுக்குதான் வந்து முதியோர்கள் வீட்டுல இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளுடைய கலாச்சாரம் தமிழ் நிறைய பாடல் நம்மள வந்து என்னத்துக்காண்டி நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் கொண்டாடுறோம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம நீங்க வீட்லயே இருப்பீங்க, நல்லா அழகா சொல்லி கொடுக்கலாம். அம்மா அப்பா வந்து வேலை வெட்டி அது இதுன்னு ரொம்ப பிஸியா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிஸியா இல்லாட்டியும் பிஸி மாதிரியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா?
ஓ இப்ப ஒரு மகளுக்கு ஒரு பிள்ளைண்டு பிறந்தால் அந்த பிள்ளைய நாங்கள் 4-5 மாதம் மட்டும் அவைக்கு 2 மாதத்திலேயே அவ முகம்பாத கதை கட்ட தொடங்கிவிட்டேன். அப்ப சில பிள்ளைகளுக்கு அந்த கதைகளை கேட்க ஆர்வம் இல்ல தானே. நாங்கள் அதை ஆர்வம் மூட்டி கதைகளை கேட்கல அவைக்கு நல்லா கதை கேப்பின சிரிப்பின எண்ணுவின உங்களுடைய அந்த குடல் அவைக்கு காதுல பதிப்பட்டு இருக்கும். இப்ப அவன் பேர பிள்ளை 3 கிழமை தான் நின்றனா நான் தெளிவாங்க வச்சா அது முழிஞ்சு பாப்பரா. ஓ அப்படி நல்ல பாசம். என் அம்மாவிலும் நான் நல்ல பாசம். நான் இப்ப இங்க தனியா இருக்கிறேன். இப்ப பேர பிள்ளைகளோட இருந்தால் அவைகளை பள்ளிக்கூடம் கொண்டு அனுப்பினான். மகளை கொஞ்சம் சுவமில்லைன்னா நான் போய் கூட்டிட்டு வர்றது ரொம்ப பெரிய ஹெல்ப். வந்து சாப்பாடுகள் கொடுத்தது எல்லாம் மனசுக்கு போறது. எப்பவும் பெத்த தாய் இருந்தா எல்லாத்துக்கும் உதவி. ஆமா கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்கம்மா. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம எத்தனை பேர் என்னவெல்லாம் ஏங்குறாங்களோ அதை அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டு பேசினதுக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி நேயர்களே, இப்போ ஜெர்மனில இருந்து தேவி ஃபோன் பண்ணி பேசினாங்க. ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 66 வயது சென்றுமே வந்து அவங்க அம்மா அவங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு எவ்வளோ அறிகுறை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு கேட்கும் போதே வந்து. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருந்தாங்க ரஜினி வந்து அன்னைக்கு ஒரு பாட்டில் வந்து அவங்க அம்மாவை தூக்கி அவங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த பார்த்தேன். அந்த மாதிரி பக்கவாதம் வந்து அவங்க அம்மாவையே வந்து அவ்வளோ அழகாக பார்த்து வச்சிருக்கு. அதுவே அவருக்கு பாரம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாடலை கேட்டாலே புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலவே வந்து நம்மளும் நம்மளுடைய பெற்றோர்களை வந்து பார்த்துருந்தோம்னா நம்மளோட பிள்ளைங்க டெஃபினட்டாக நம்மளை பார்க்கணும் அடிச்சே சொல்லலாம். ஏன்னா நாம் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க செய்யும். நம்ம ஒன்று நல்லது செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு நல்லதே செய்யும். அதை நம்பி நம்ம செய்யலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. அந்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் ஹசான் முகமது, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சரி ஓகே. என்ன குரல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கே, என்னாச்சு? கோல்டு ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? இருக்கலாம். சரி ஓகே ஓகே ஓகே. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. சரி ஓகே. இந்த வார தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க, இளைய சமுதாயத்திற்கு பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பாரமா இல்ல ஒரு பாக்கியமா அப்படின்னு கேட்க எல்லாருமே வந்து பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா இளைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல மொத்த சமுதாயத்திற்குமே வந்து பாக்கியம். பாரம் என்று சொல்பவன் மனிதனே இல்லை. பாரம்னு சொல்ற மனிதனே இல்லை. ஓகே ஓகே. ஆமா ஒரு 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 ஒரே வரியில் நான் சொல்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம். ஆமா, இந்த 4 தான் மனித வாழ்க்கையின் சூத்திரம். ஆமா ஓகே. இதுல முன்னால் உள்ள 3ஐயும் படைத்ததே தெய்வம் தான். ஆனா அந்த தெய்வத்தையே கடைசியில முன்னோர்கள் இதை இந்த வரியை ஆக்கும்போது முன்னோர்கள் ஏன் அந்த தெய்வத்தை கடைசியில் வைத்தார்கள் என்றால் அந்த தெய்வத்திற்கு படைத்து விட்டதோடு அதற்கு பின் உள்ள எல்லா கடமைகளையும் முன்னால உள்ள மாதாவிடமும் பிதாவிடமும் குருவிடமும் கொடுத்து விட்டார். அப்ப 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 நமக்கு முக்கிய மாதா பிதா, அடுத்து தெய்வம் குரு. குரு நமக்கு குரு என்றால் நமக்கு நம்ம டீச்சர். ஆமா. அப்ப சிலர் வந்து என்ன செய்யறாங்க, தாயையும் தந்தையும் சுயநலத்திற்காக முதியோர் இல்லங்களில் கொண்டே போய் விட்டுறாங்க. பாத்துட்டு இருப்பீங்க நீங்க, உங்களுக்கு நிறைய பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆமா. இப்ப அந்த மாதிரி தான், அந்த மாதிரி வந்து உலகத்துல அதத்தான் நான் சொல்ல வரேன். லைக் நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பாக்கியமா இருக்காங்கன்னா நம்ம எதுக்கு நம்மளுடைய பெற்றோர்களை வந்து நம்ம முதிய இந்த மாதிரி விடணும் இல்லையா? ஆமா. சோ அவங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கறனால தானே அப்படி பண்றாங்க இல்லையா? ஹலோ. கண்டிப்பா. இப்ப வந்து இவங்க வந்து தாய் தந்தை வந்து தங்களுடைய சுயநலத்திற்காக கொண்டு போய் விட்டுறாங்க முதியோர் இல்லத்துல. இதை விட ஒரு மிகப்பெரிய பாவம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. அவர்கள் வந்து திருமணத்திற்கு முன்னால நம்ம வந்து நாம செய்யறோம். நம்ம பெற்றோர்கள் அதை எல்லாத்தையும் மன்னிச்சு அதை மறந்து நம்மளை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல அந்தஸ்துல வச்சுட்டு அப்புறம் ஓய்வா போயிட்டு அந்த வீட்டுல போயிட்டு அந்த நன்றியை வந்து நாம என்னைக்குமே மறக்க கூடாது. எந்த நம்ம சாகுற வரைக்கும் நம்ம மறக்க கூடாது. அது அவசியம். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. மருத்துவ காரணங்கள் ஒரு வேற வழி இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு புள்ள
நமக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல, இப்ப நம்ம வேலைக்கு போயிடுறோம், அப்ப அம்மாவுக்கு வந்து மருந்து கொடுக்கணும், அப்பாவுக்கு மருந்து கொடுக்கணும். அப்படியா இருந்தாக்கா இப்ப அவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறது அது வந்து அவசியமான மருத்துவ காரணங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு கொண்டு போய் முதியோர் இல்லத்தை பயன்படுத்திக்கலாம், அது தப்பே இல்லை. ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு போய் தன்னுடைய சுயநலத்திற்காக கொண்டு விடுறத வந்து தயவு செஞ்சு இந்த ஜிடிவி நிகழ்ச்சியின் மூலமா நான் கேட்டேன். அந்த மாதிரி பெற்றோர்களை விட்டு தவிக்க விட்டுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த மனசை மாத்தி அவங்கள தன்னோட கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அவங்கள பரிபாலிக்கணும்னு ரொம்ப மிக்க வேண்டுகோள் விடுக்கிறேன். ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. நானும் அதை உங்க சார்பாவே நானும் அதையும் கேட்டுக்கிறேன் எல்லார்கிட்டயும். ரொம்ப அழகா சொன்னீங்க ஹசான் முகமது. ஒவ்வொரு வாரமும் வந்து கொஞ்ச நேரம் பேசினாலும் ரொம்ப பிரமாதமா பேசி முடிச்சிடுறீங்க. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டு பேசினதுக்கு. மீண்டும் ஒரு வித்தியாசமான சொல்லுங்க. நன்றி, வணக்கம். சரி நேயர்களே, இப்ப வந்து கட்டார்ல இருந்து ஹசான் முகமது போன் பண்ணி பேசினார். ரொம்ப அழகா பேசினாரு. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பெற்றோர்களை வந்து நம்ம முதியோர் இல்லத்துல வந்து விடுறதுக்கு வந்து ஒரு காரணம், சில காரணம், இப்போ வந்து சரியான அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டில் கொடுக்க முடியாது, அது வந்து அந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு போய் விடலாம். அந்த வசதிகள், சில பேர் வந்து மேலே ஏற முடியாது, கீழே தான் இறங்கணும், ஆனால் அவங்க வீட்டில் மாற்றி கட்டிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வயசானவங்களை வைக்கும்போது. ஸோ அந்த மாதிரிலாம் செய்ய முடியலை, அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு கேரில் இருந்து தான் அவங்கள செய்யணும், அப்போ தான் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்காண்டி வேணால் அவங்கள கொண்டு போய் விடலாம். உங்கள் சுயநலத்துக்காண்டி வந்து உங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லருக்கு விடுறதுக்கு அவ்வளவுக்கு நல்லதில்லை, ப்ளீஸ் அப்படி விடாதீங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருக்காரு ஹசான் முகமது. ரொம்ப அழகா பேசினார். இப்போ இன்னொரு நேரம் லைன்ல இருக்காங்க. அவங்க என்னத்தை பத்தி சொல்ல போறாங்க? எல்லாருமே வந்து பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தவர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேரு சொல்லுங்க. நான் சுவிஸ்ல இருந்து கதைக்கிறேன். சுவிஸ்ல இருந்து உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? குணசிங்கம். குணசிங்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். பேர்லயே ஒரு சிங்கம் அப்படின்னு வச்சிருக்கீங்களே, நல்லா சிங்கம் மாதிரி இருப்பீங்களா? ஹலோ. சிங்கம் மாதிரி, எல்லாத்துலயும் சிங்கம் மாதிரியே இருப்பேன். குணம் அப்படி, சிங்கம் அப்படி. ரொம்ப ரொம்ப அழகான பேர், குணம் சிங்கம். சரி, ஓகே. தாயை பத்தி சொல்றேன்டா சொல்லிக்கொண்டே இருக்கலாம், தாயை பத்தி சொல்றேன்டா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்குமே தாய் ஒரு பெரிய ஒரு தெய்வம் மாதிரி. கண்டிப்பா. சரி, நீங்க சொல்லுங்க, பெற்றோர்கள் வந்து எப்படி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பாரமா இருக்கும், அப்படி அத பத்தி சொல்லுங்க. பெற்றோர்கள் எப்படி ஒரு பிள்ளை யாருமே சொல்லல, எந்த பிள்ளையும் கடைசி வரையும் சொல்லலாது தாய் தனக்கு ஒரு பாரம். ஓகே. ஏனென்றால் நாங்க எங்கட அம்மா பிள்ளைகள் 5 பிள்ளைகளையும் அவ அந்த கால உணவகம் செய்துதான் எங்களை வளர்த்து இப்ப நாங்கள் 5 பேரும் வெளிநாட்டுல இருக்கிறோம். இப்ப எங்கட அப்பா சின்ன வயசுல மோசம் போயிட்டார், அம்மா தான் எங்களை வளர்த்தவா அம்மா. பிறகு 5 பேரும் நாங்க வந்து நல்லா இருக்கிறோம். அதுக்கு எங்க அம்மா இந்த கஷ்டங்களை காட்டி காட்டி எங்களை வளர்த்ததுதான் எங்களுக்கு அப்படி ஒரு உணர்வை உருவாக்கினது. அது மட்டும் இல்ல, லைக் சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை தனியா வளர்க்கும் போது அது ஒரு பெரிய ஒரு இது இல்ல, தாயும் தகப்பனும் இருந்து செய்யறத தனியா உங்க அம்மா மட்டுமே செஞ்சிருக்காங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா எங்க தங்கச்சியை நல்லா வளர்த்து தான் வளர்த்த எங்க தங்கச்சி இங்கிலீஷ் டீச்சராக படிப்பிச்சு வச்சவ. அவர் லேடிஸ் காலேஜ்ல படிச்சவா. நாங்களும் சுமாரா பெரிய அளவுல படிக்கல, சுமார அளவு படிச்சு பிறகு எங்கட அண்ணர் தான் எங்களை ஒரு வழிகாட்டியா வந்து பிறகு நாங்க வெளிநாட்டுக்கு வந்து அம்மா வந்து தங்கச்சியோட கனடாவில இருக்கிறா. ஆனா எங்கட அம்மா வந்து தங்கச்சிக்கு இன்று வரைக்கும் சரியான உதவி. அம்மா தங்கச்சி சொல்லுவா, அம்மா தான் கொடுத்தது ஷிப்டாம், அம்மா தனக்கு இங்க வந்தது தான் ஒரு இடத்துக்கு போறேன்டா அம்மா தான் வீட்டுக்கு காவல், புள்ளையில பாக்குறது. ஆமா, ரொம்ப ரொம்ப பெரிய உதவி. யூரோப்பை பொறுத்தளவுல தாய் தகப்பனுக்கு மதிப்பு கொடுக்கறதுல கொண்டு அந்த ஸ்கைமில் விடுறது, அந்த ஹைமல் விடுறது. தமிழாக்களை பொறுத்தளவுல அப்படி இல்ல, தாய் தந்தைகள் அவைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சரியான ஒரு உதவியும் கண்டிப்பான ஒரு உதவி. சரி, லைக் உங்க தங்கச்சியோடய உங்க அம்மா இருக்காங்க, எங்களோட எல்லாம் வாங்க இருங்க அப்படிலாம் நீங்க சண்டை பிடிக்க மாட்டீங்களா? வாங்கம்மா எங்களோட எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவ வந்து கனடா, நான் வந்து சுவிஸ்ல இருக்கிறேன். அம்மா அந்த வெக்கேஷனுக்கு வந்து போறவா, வந்து போயிட்டு அங்க கனடாவில வந்து 3 பேர் இருக்கணும், மாறி மாறி நிக்கணும். ஆனா தங்கச்சி விட்டா நம்ம கூடுதலா நிக்கிறோம். எங்க அண்ணி வந்து அம்மாவை இன்னும் கவனமா பாக்குறவா. நோமலா மகளா நான் பாக்குறவா இல்ல இதுல அண்ணி அங்க அம்மாவோட சரியான விருப்பம்.
தண்ட ஒரு சின்ன ஒரு குழந்தை இப்ப வந்து போன கிழமை எங்கட அம்மாக்கு ஒரு 2 கிழமையா ஹாஸ்பிட்டல்ல சுகம் இல்லாம இருந்து எங்கட அண்ணி தான் அது சின்ன பிள்ளை மாதிரி எங்கட அம்மா வச்சு பாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. அதுக்கு எங்கட அம்மா சொல்லுவாங்க இந்த மூத்த மகள்னு சொல்லுவாங்க அண்ணிய. ஐயோ இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசி நம்மளுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய உங்களோட லைஃப்ல நடந்த சம்பவங்களோட எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குணரத்னம். ஹலோ சொல்லுங்க. ஓகே 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 நன்றி. இல்ல நாங்க எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம். சரி நேயர்களே, நம்மளுடைய சபாஷ் சரியான போட்டி நிகழ்ச்சியில வந்து அந்த மாதிரி நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களால் நம்மளோட அந்த மாதிரி பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தா நம்மளுடைய நேயர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்க போது. யாரடா நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கணும், யாருக்கு நம்ம இந்த வார ஓட்டிங்லாம் போடலாம் அப்படின்னு வந்து ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. ஏன்னா வந்து அத்தனை நேரமே ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து மாதிரி ஒரு பழமொழி சொல்றாங்க, ஒரு பாடல் பாடுறாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா மட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும், அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சரி, நம்மளுடைய ஸ்கோர் போர்டை பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்கோர் போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வரைக்கும் வந்து பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய அத்தனை நேருமே சொல்லியிருக்காங்க. ஒரு நேர் கூட நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு ஒரு பாரம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய நேர்கள் அத்தனை பேருமே வந்து அவங்களோட பெற்றோர்களை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்மளுடைய ஜிடிவி சபாஷ் சரியான போட்டியில வந்து ஒரு சின்ன பிரேக் வரப்போது. பிரேக் முடிஞ்சு நம்மளுடைய நேர்கள் நிறைய பேர் வந்து என்ன மாதிரிலாம் வந்து அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது ஒரு பாரமா இருக்கா இல்லை ஒரு பாக்கியமா இருக்கா, சில பேருக்கு அது ஒரு புண்ணியம் கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் லண்டன் தமிழ் சங்கத்திலிருந்து அவர் வராரு. அவர் ரொம்ப அழகாக வந்து அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி முதியோர்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவங்க வீட்லேயே இருக்க சில பேருக்கு போரெல்லாம் அடிக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இன்னொரு லைஃப் இருக்குது அப்படின்னு காமிக்கிறது கூட அவர் ரொம்ப அழகாக சொல்ல போகிறாரு. இப்போ நம்மளுடைய ஜிடிவியில் ஒரு சின்ன பிரேக் முடிஞ்சு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும்.